குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் பெட்ரோல் போடுறதுக்கே முடியாத நிலையில் இருக்கும். ஆனால் இவருக்கு என்ன வேணும்னா பைக் வேணும். அதுக்கு யாரையும் கன்சிடர் பண்ண மாட்டான். அப்பாவை கன்சிடர் பண்ண மாட்டான், அம்மாவை கன்சிடர் பண்ண மாட்டான். தன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுலயே குறியா இருப்பாங்களே தவிர குடும்பத்துடைய சூழ்நிலை புரிந்து கொள்ள பிள்ளைகள் வந்து மனதை வைக்க மாட்டாங்க. அந்த ஏஜ்லயே வர டேஞ்சர் தான் அது. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான், என் கூட படிக்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்பா இப்படி வராரு, அவங்க இப்படி வராங்க, அவன் இந்த பைக் வரான், அவன் இந்த ஷூ போட்டிருக்கான், அவன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் இந்த வாட்ச் கட்டிருக்கான், அவன் இந்த போன் வச்சிருக்கான், அவன் பண்ணதுனால இது எனக்கு வேணும். தங்களுடைய ஸ்டேட்டஸை நிரூபிக்க விரும்புறாங்க பிள்ளைங்க. இது அவங்களுக்கு இருக்க சோதனை. ஆனால் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அதை நான் சரியா போதிக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு நீங்க ஜெபிச்சா உங்க பிள்ளையோடு எப்படி பேசணும்ன்ற நடத்துதல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறோம் தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு அந்த வயது இருக்கிறது, உங்கள் சூழ்நிலைக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்க செய்ய விரும்புறீங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் என்னுடைய கொஸ்டின் நான் போட்டுமா, கொஸ்டின் போடுறேன் நான். வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் முன்ன இருந்த மாதிரி ஆள் இருக்குதா? நீங்க தவற விட்டீங்கன்னா காலமெல்லாம் உங்களை தவற விடுவீங்க. இந்த ஒரு ஏரியாவில் தவற விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்களும் கூட சேர்ந்து அதையே பண்ணீங்கன்னா இங்கேயே உங்கள் குடும்பத்தை வழிவி போக செய்ய திட்டம் நிறைவேற துவங்கி விட்டது என்று அர்த்தம்.